இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ரெடி பண்ண தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டு நான் உங்களுக்கு டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ள போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு இந்த பீட் மார்க்கு அந்த பீட் மார்க்கு தேவையான எஃபெக்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த சைடு எம்டிஆர் பீட் மார்க்கு அடுத்து ஒரு டெம்ப்ளேட்டு இதே மாதிரி அடுத்து 2 எம்டிஆர் பீட் மார்க்கு அடுத்து ஒரு டெம்ப்ளேட்னு இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை உங்களுக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருவேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு போக மீதி இருக்க எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இதில் இமேஜ் ஆட் பண்ணுறமே மாற்றி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் அந்த கேர்ளோட இமேஜ் அடுத்து ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணணும். அதையுமே எப்படி பண்ணுறேன்னு அந்த வீடியோ லைவாகவே சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி அந்த ஃபுல் ஸ்க்ரீன் 5வது இருக்க அந்த ஃபீல் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்துட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சா, இதுக்கு அடுத்து ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கில் நாம் வந்து நம்மளோட இமேஜ் ஸோ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே 3 டாட்டை டச் பண்ணுறீங்க ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 இதில் கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல டெம்ப்ளேட் வருதா, இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி ஆட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அடுத்து 2 பீட் மார்க் எம்டியாக இருக்கா, இதுலேயும் நம்ம முன்னே பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது இருக்கிறதுல உங்களோட இமேஜ் இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த மீத இருக்க எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் எல்லா இமேஜ்லேயுமே ஆட் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோவை மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுற அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வீடியோட லாஸ்ட் வரை நம்ம இந்த மாதிரி இமேஜஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு இந்த இமேஜஸ்க்கான எஃபெக்ட்லாம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துருக்குன்னா அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. அப்படியே இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க. அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண அந்த எஃபெக்ட்டோட சேர்த்து அந்த லேயர் எல்லாமே காப்பி ஆயிரும். இப்போ மீதா மேலே இருக்க இந்த 2 இமேஜ் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க 2 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணி அடுத்து 2 இமேஜ் ஆட் பண்ணோம்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அந்த லாஸ்ட் இருக்க 2 இமேஜ் ஸோ மொத்தம் 6 இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. 6 இமேஜ் அந்த 6 இமேஜ்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரியே டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 6 இமேஜ்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். இப்போ இமேஜஸ்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்மகிட்ட மீத இருக்கிறது என்ன, இந்த டெம்ப்ளேட்டு அதாவது இந்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடலாம். இந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்க 2 பீட் மார்க் போக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கா, இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேலாப்பில் இருக்க அந்த 2 இருக்கல ஃபஸ்ட்டு மேலாப்பில் இருக்க டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜில் அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேலே மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பேக்ரவுண்ட்லேயும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு கீழே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே நம்ம முன்னே என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். பேக்ரவுண்ட்லேயும் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ 2 இதில் சேஞ்ச் ஆயிடுச்சா, இதே மாதிரி அடுத்து இந்த சைடில் இந்த நடுவில் இருக்கிறதுல உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மேலே ஆப்பில் இருக்க டச் பண்ணுறீங்க கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே சேஞ்ச் ஆனாமே இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். நம்ம முன்னே செலக்ட் பண்ணால் அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி என்ன பண்ணா வீடியோட லாஸ்ட்லேயும் இதே மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருந்திருக்கும் நான் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி காட்டினேன் அப்படின்றது. ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்க அந்த பேக்ரவுண்ட்லேயும் நான் முன்னே ஆட் பண்ண அதே இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரிஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.